ஹே ஆல் தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். காலைல 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சாச்சு. நான் தலைக்கு ஊற்றலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் டீ போடுறதுக்குலாம் அடுப்பில் பாலெல்லாம் காய வச்சாச்சு. என்ன ஹாப்பி அப்படின்னா, நம்ம கார் வாங்கியிருக்கோம். புதுசுலாம் கிடையாது, செகண்ட் ஹேண்ட் தான். ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு கனவுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டே நாங்கள் ஆனால் முடிவு பண்ணோம், செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கணும். புதுசாக அவ்வளோ காசை கொண்டு போய் ஒரு காரில் போகிற அளவுக்கு நம்ம பட்ஜெட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இடையில வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வேற குழப்பம் வேற வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்ல காராக அமைஞ்ச உடனே வாங்கியாச்சு. என்ன சொல்கிறதுனா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அப்படி தான் சைக்கிளில் போக முடியாமல் நடந்து ரொம்ப தூரம் போனேன், அந்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம படிப்படியாக 2 பேரும் சேர்ந்து அப்படி முன்னேறி போகிறது, இந்த இனிய நாளில் கூட கோபி சார் சொல்லுவாங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்து முன்னேறது அது ஒரு தனி ஃபீல்னு. அது நிஜமாகவே தான், உண்மை தான். கூட சேர்ந்து முன்னேறப்போ வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கனவு அப்படி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறப்போ அதை சொல்லவே முடியல. இப்போ நான் உலகிறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இது நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி வாங்குறது அந்த மாதிரி வாங்கலை. கிட்டத்தட்ட 3 வருஷமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினது தான். இஎம்ஐ லோன் எதுவும் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான். நீங்களுமே வந்து கண்டிப்பாக வாங்கலாம். என்னென்னா, சேலரி கிரெடிட் ஆனவுடனே ஃபஸ்ட்டு செலவெல்லாம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத சேர்த்து வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்ககிட்ட சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் இவ்வளோ நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கிட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுக்குள்ளே செலவு பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு என்ன தேவையோ வந்து அதை வாங்கிக்க முடியும். ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ அந்த மாதிரி. அதுவும் இந்த லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இவங்க எப்படி தானே வாழ போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி வந்து சரி பரவாயில்ல இப்படிலாம் வாழ்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது அது ஒரு தனி ஃபீல் தான் இல்லை. இப்போ வந்து ஒரு ஸ்டெப் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது பெரிய சக்ஸஸ்லாம் கிடையாது. இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். நம்ம முருகருக்கு போய் தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடலாம் அப்படி தான் கிளம்பியாச்சு. ஏன்னா நான் அடுத்த தடவை உங்கள் கோயிலுக்கு வரணுன்னா நான் கார் வாங்கினா தான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போய் வேறு எதுவுமே வேண்டலை, தேங்க்யூ மட்டும் சொல்லிவிட்டு சந்தோஷமாக வந்து கோயிலை விட்டு வெளியே வந்தாச்சு. லைஃப்பில் கஷ்டப்பட்டு படிப்படியாக நம்ம முன்னேற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்க எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னாடி வருவீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கப்போ அதுக்கான பலன் வந்து கிடைக்காம எப்பயுமே போகாது. ஸோ எந்த நேரத்துலையும் வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. என்னடா தத்துவம் லைட்டாக சொல்கிறேன்ல, தத்துவம்லாம் இல்லை, எடுத்துக்கிட்டே எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை பை.